நித்துஞ்சின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க அனில்னு பேர் கொண்ட ஒரு ஆளு பக்கோடா வித்துக்கிட்டு இருந்தான். அனில் தன்னுடைய மனைவி நிஷா கூட வாழ்ந்து வந்தாரு. சரியா அனில் பக்கோடா கடைக்கு எதிர்க்க குல்தீப்னு பேர் கொண்ட ஒரு ஆளு டீ, சிட்டிலேயே பிரபலமான ஓரியோ பிஸ்கெட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. குல்தீப்பும் அனிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டாங்க. ஒரு நாள் குல்தீப்பும் அனிலும் வழியில பாத்துக்கிட்டாங்க. அட வாப்பா அனில், உன்னோட பக்கோடா வியாபாரம் எப்படி போகுது? அட இங்கே பாருப்பா, உங்ககிட்ட என்ன சொல்கிறது. நீ எப்போ சிட்டியில் இருக்கிற ஃபேமஸான ஓரியோ பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு வந்தியோ அப்போலேருந்து எல்லாரும் டீ கூட அந்த பிஸ்கெட்டை தான் சாப்பிட்றாங்க. என்ன சொல்கிறது அனில் அண்ணே, என்னோட வியாபாரமும் நல்லபடியெல்லாம் போகலை. சில டைம் உங்ககிட்ட நிறைய கஸ்டமர் வராங்க, சில டைம் என்கிட்ட வராங்க. ஒரு வேலை பண்ணுங்க, உங்களோட பக்கோடா விற்கிறத நிறுத்திக்கோங்க. அட என்னப்பா பேசிகிட்டு இருக்க? உனக்கு முன்னாடியே நான் கடையை ஆரம்பிச்சிட்டேன், அதனால் நீ உன் கடையை முடிக்க. நான் என்னோட கடையெல்லாம் மூட மாட்டேன். அப்படின்னா நானும் என் கடையை மூட மாட்டேன். ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அவங்களோட கடைக்கு திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் ஜமீன்தார் அம்மா நித்து தன்னுடைய எடுபடி டீட்டு கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, டீட்டு, நான் புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்றது சொல்லு. முதலாளி அம்மா, இப்போலாம் நான் என்ன பார்க்குறேன்னா நம்ம கிராமத்தில் நகர பொருட்கள் தான் நல்லபடியாக வியாபாரம் ஆகுது. எந்த மாதிரி? அது என்னென்னா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா மேகின்ற பொருள் கிராமத்தில் இப்போல்லாம் நிறையவே விற்கிது. அப்புறம் அது சுவையாகவும் இருக்குது. அப்படின்னா ஒன்று பண்ணுவோம், நாளையிலேருந்து நம்ம மேகியே வியாபாரம் பண்ணுவோம். அதுவும் அதை சுவையா பண்றதுக்கு கெமிக்கலை போட்டு பண்ணுவோம். போட்டிட்டு மேகிக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வா. அப்புறம் நம்ம குல்லு கிட்ட மற்ற கிராமங்களுக்கு மருந்து மாத்திரை விற்கிறான்ல, சாப்பாட்டை சுவையா மாத்திரை மருந்தை கொண்டு வர சொல்லி சொல்லு. வாவ், முதலாளி அம்மா, இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே மக்களை ஏமாத்துறதுக்கான வழியை யோசிச்சிட்டிங்களா? நீங்கள் நிஜமாவே ரொம்ப பேராசை பிடிச்சவங்க தான். வாய மூடு. என்ன சொன்னனோ அதை போய் வாங்கிட்டு வா, ரொம்ப எல்லாம் பேசாத. டீட்டு பொருளை வாங்குறதுக்காக போயிட்டான். அப்புறம் சாயந்தரத்துக்குள்ள எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு திரும்பி வந்துட்டான். மறுநாள் காலையில ஜமீன்தார் அம்மா கிராமத்துல மேகி விற்க ஆரம்பிச்சாங்க. வாங்குங்க வாங்குங்க, மேகி வாங்கிக்கோங்க. ஓரியோ இல்லை, பக்கோடா இல்லை, மேகி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. மேகி சாப்பிடுங்க, சக்திசாலி ஆகுங்க. அப்பதான் அந்த பக்கமா ஒரு அம்மா வந்தாங்க. அப்புறம் அவங்க மேகின்னு சொன்னதை கேட்டுட்டு அங்கேயே நின்னாங்க. அடேங்கப்பா, மேகி எல்லாம் நகரத்துல மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இனிமே இந்த கிராமத்துலயும் மேகி கிடைக்கும். இந்த மேகி இந்த கிராமத்துல என்னை தவிர வேற யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படின்னா சரி, எங்கே ஒரு பிளேட் மேகி கொடுங்க. ஆ, இப்பவே கொடுக்குறேன். டீட்டு, ஒரு பிளேட் மேகி கொடு. டீட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பிளேட் மேகி கொடுத்தான். அப்புறம் அந்த அம்மா அந்த மேகியை சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இது ரொம்ப சுவையா இருக்கே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுவையான ஒன்றை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. இன்னிலிருந்து தினமும் கண்டிப்பா ஒரு பிளேட் மேகி சாப்பிடுவேன். அந்த மேகி ரொம்ப சுவையா இருந்தது. ஏன்னா அந்த ஜமீன்தார் அம்மா அந்த உணவை சுவையா மாத்திர மருந்த போட்டுட்டாங்க. ஆனா இந்த விஷயம் கிராமத்து ஜனங்களுக்கு தெரியாது. மெல்ல மெல்ல கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஜமீன்தாரோட மேகி வண்டி கடையில அவங்களோட டிஃபன் அப்புறம் மதிய சாப்பாட்டையும் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அனில் அப்புறம் குல்தீப்போட கஸ்டமர்ஸ் அங்க வர்றதையே நிறுத்திட்டாங்க. அதனால ஒரு நாள் குல்தீப் அனிலை பார்க்கறதுக்காக போனான். அப்புறம் அவங்கிட்ட என்ன சொன்னான்னா, அட அனில் அண்ணே, இப்போல்லாம் வியாபாரம் எப்படி நடக்குது? அட என்ன சொல்கிறது, வியாபாரன்றது ஒழுங்காகவே நடக்கிறதில்ல. எல்லாமே அந்த ஜமீன்தார் அம்மாவோட மேகியால் தான். அனில் அண்ணே, எனக்கு என்ன தோணுதுன்னா நாம் ஒரு தடவை போயிட்டு அந்த மேகியை சாப்பிட்டு பார்க்கணும். ஆமாம் ஆமாம், வா போகலாம், போய் சாப்பிட்டு பார்க்கலாம். அனிலும் குல்தீப்பும் ரெண்டு பேரும் ஜமீன்தார் அம்மாவோட மேகி கடைக்கு போனாங்க. அவங்க அங்க போனதும் டீட்டு மேகி சமைக்கிறத அவங்க கவனிச்சாங்க. டீட்டு மேகியை சுவையா மாத்துற மருந்து அந்த மேகியில கலந்தான். டீட்டு, நீ அந்த மேகியில் என்ன கலந்துட்டுருக்க? இது எந்த மாதிரியான கெமிக்கல்? அட இங்கே பாருங்கப்பா, ஒன்றும் இல்லை, இது மேகியை சுவையாக்கிறதுக்காக தான். இல்லை, நான் பார்த்தேன், நீ மேகியை சுவையாக்குற மாத்திரையை இதுக்குள்ளே போட்டிருக்க. உனக்கு இது கூட தெரியாதா? ஜனங்க இது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அப்பதான் ஜமீன்தார் அம்மா அங்க வந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் என்ன சொன்னாங்கன்னா,
ஆமாம், நாங்கள் மருந்தை தான் கலக்கிறோம். அதனால உங்களுக்கு என்ன வந்தது? ஆனால் இது தப்பு. அதுக்கு என்ன இப்போ? நான் இந்த கிராமத்திலேயே ரொம்ப பணக்காரி. என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. போங்க, என்ன வேணாலும் படிக்கோங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உங்கள் 2 பேரோட தொழிலும் அழிஞ்சு போச்சு, அதனால தான் என்ன குறை சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அனிலும் குல்தீப்பும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்க பார்த்தபோது அனிலோட கடைக்கு முன்னாடி ஒரு சாது நின்றுட்டு இருந்தாரு. இங்க பாருப்பா, சாப்பிட ஏதாவது கொடு. இங்க பாருப்பா, ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கேன். ஏதாவது கொடு. பால், பக்கோடா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க சாமி, இப்போவே நீங்கள் சாப்பிட்றதுக்கு நான் உங்களுக்கு பக்கோடா தரேன். நானும் உங்களுக்காக பாலும் ஓரியாவும் எடுத்துட்டு வரேன். குல்தீப் பாலும் ஓரியோவும் எடுத்துட்டு வந்தான். அப்புறம் அனில் பக்கோடா எடுத்துட்டு வந்தான். சாது அனிலோட பக்கோடா அப்புறம் குல்தீப்போட ஓரியோ பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சாரு. இங்க பாருங்கப்பா, உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நீங்க 2 பேரும் என்கிட்ட வரும்போது ரொம்ப கவலையா இருந்தீங்க. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அனிலும் குல்தீப்பும் நித்து ஜமீன்தார் அம்மாவோட கதை எல்லாத்தையும் அந்த சாது கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டுட்டு சாது அவங்க கிட்ட சொன்னாரு. ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான பொருளை கொடுக்குறேன். அதனால நீங்க 2 பேரும் அந்த ஜமீன்தார் அம்மாவோட அதிகமா சுவையான பொருட்களை செய்ய முடியும். ஆனா நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்சாகணும். சாது தன்னோட கைய முன்னாடி நீட்டினாரு. அப்புறம் ஒரு மந்திரத்தை சொன்னாரு. மந்திரத்தை சொன்னதுமே அவரோட கையில ஒரு மந்திர கடாயி வந்துடுச்சு. அந்த கடாயிய அவர் அனில் கிட்ட கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த கடாய் எடுத்துக்கோ. இந்த கடாயில் தண்ணியும் எண்ணெயோட வேலையை செய்யும். இதுல நீங்க 2 பேரும் உங்களோட பொருட்களை சேர்த்து சமையல் பண்ணுங்க. அப்புறம் சேர்ந்து வேலை செய்யுங்க. நல்ல பெரிய ஆளாகுங்க. நல்ல காரியங்களையே செய்யுங்க. சரிங்க சாமி. சாது தன்னுடைய வழியில புறப்பட்டு போனாரு. குல்தீப் அனில் கிட்ட தன்னோட ஓரியவை கொடுத்தான். அப்புறம் அதை கடாயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சான். அனில் அந்த ஓரியோ பக்கோடாவை வெளியில எடுத்தான். அப்புறம் அதை 2 பேரும் சாப்பிட்டாங்க. அந்த ஓரியோ பக்கோடா அவ்வளவு சுவையா இருந்தது. இது நிஜமாவே சுவையா இருக்கு. இதை நம்ம இப்பவே விற்கிறதுக்கு ஆரம்பிச்சாகணும். அனிலும் குல்தீப்பும் 2 பேரும் ஓரியோ பக்கோடாவை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பக்கோடா பக்கோடா, ஓரியோ பக்கோடா. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாரும் இந்த கடையை விட்டு போகவே மாட்டீங்க. ஏன்னா இது சுவையானது, அப்புறம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. வந்து எங்க பக்கோடாவை சாப்பிடுங்க. அப்பதான் அந்த பக்கமா ஒரு ஆளு தன்னோட வயித்தை பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. ஓரியோ பக்கோடான்னு சொன்னதுமே நின்னுட்டாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, அட இது என்னப்பா, ஓரியோ பக்கோடாவா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில்ல. அட கேள்விப்பட்டது இல்லைன்னா சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் அண்ணன், எதுக்காக வயிற்றை பிடிச்சிக்கிட்டே வந்தீங்க? அட என்ன சொல்றதுப்பா, வயிறு ரொம்பவே வலிக்குது. கிராமத்துல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. நான் இந்த ஓரியோ பக்கோடாவை சாப்பிடலாமா வேண்டாமான்னு. சாப்பிட்டு பாருங்களேன், யாருக்கு தெரியும், உங்களோட வயிற்று வலி கூட சரியாயிடலாம்ல. இது ஸ்நாக்ஸா மாத்திரையா? சரி கொடு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஒரு பிளேட் கூட. குல்தீப் அந்த ஆள் கையில ஒரு பிளேட் ஓரியோ பக்கோடாவை கொடுத்தாரு. அந்த மனுஷன் அந்த ஓரியோ பக்கோடாவை சாப்பிட்ட உடனே அவரோட வயிற்று வலியெல்லாம் காணாம போயிடுச்சு. அடேங்கப்பா, இது நிஜமாவே மாய ஓரியோ பக்கோடா தான். இதை சாப்பிட்ட உடனே என்னோட வயிற்று வலி போயிடுச்சு. கொடுப்பா, எனக்கு இன்னொரு பிளேட் கொடு. அவருக்கு இன்னொரு பிளேட்டு குல்தீப்பு கொடுத்தான். இன்னொரு பக்கம் கிராமத்துல மக்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால கிராமத்து ஜனங்க எல்லாரும் அனில் குல்தீப்போட ஓரியோ பக்கோடாவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல ஜமீன்தாராமாவோட மேகி கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்க வராம போயிட்டாங்க. அதனால ரொம்ப கோவப்பட்டு ஜமீன்தாராமா டீட்டுக்கிட்ட என்ன சொன்னான்னா, ஏய் என்ன ஆச்சு? நல்லா தானே வியாபாரம் நடந்துட்டு இருந்தது, திடீர்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ குறைய ஆரம்பிச்சிட்டாங்க? முதலாளி அம்மா, அது நம்மளோட மேகியை சாப்பிட்டு ஜனங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த அனிலும் குல்தீப்பும் ஒரு விசித்திரமான ஸ்நாக்ஸை விற்கிறாங்க. ஓ ஓ ஆ ஓ ஓரியோ பக்கோடா. ஓரியோ பக்கோடாவை வித்துட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஜனங்களோட வயிற்று வலி எல்லாம் சரியாயிடுச்சான். அது எப்படி சாத்தியமாகும்? அவங்க என்ன ஏதாவது வித்த பண்ணி ஓரியோ பக்கோடா செய்கிறாங்களா என்ன? ஆமாம் முதலாளி அம்மா, அவங்க கடாயில் தான் பக்கோடாவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மாய கடாயாம்.
அதை ஒரு சாது தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக பரிசாக கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த கடையில் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அது ரொம்ப சுவையாக இருக்கான். அப்புறம் நோய்களையும் தீர்த்து வச்சிடுதான். அப்படியா? இதான் விஷயம்னா அந்த கடாயி என்கிட்ட இருக்கணும். ராத்திரி இருட்டுனதும் நாம போய் அந்த கடாயை திருடிட்டு வந்துருவோம் டீட்டு. முதல்ல சதி செய்ய ஆரம்பிச்சிங்க, இப்போ திருடவும் ஆரம்பிச்சிட்டிங்களா? வாயை மூடு. என்ன சொல்றனோ அதை செய்ய. ராத்திரி இருட்டினதும் ராத்திரி இருட்டில் ஜமீன்தாரும் டீட்டுவும் என்ன பண்ணாங்கன்னா, 2 பேரும் அனில் அப்புறம் குல்தீப்போட ஓரியோ பக்கோடா கடைக்கு வந்தாங்க. அவங்க அந்த கடையை திறந்து அந்த கடாயை தேட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அந்த கடாயி கிடைச்சது. ஜமீன்தார் அம்மாவும் டீட்டுவும் அந்த கடாயை எடுத்துக்கிட்டு அந்த கடையை விட்டு வெளியே வந்ததும், வெளியே வந்து பார்த்தா தலைவர் அனில் அப்புறம் குல்தீப் கிராமத்து ஜனங்களோட நின்றுட்டு இருந்தாங்க. ஜமீன்தார் அம்மா, உங்களோட திருட்டு மாட்டிக்கிச்சு. தலைவர் ஐயா, நீங்களா? ஆமாம், நான் தான். கிராமத்து ஜனங்க வயிறு வலியால் அவஸ்தைப்படும் போதே நான் உன்னோட மேகியை தடை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் நீ உன்னோட வேலைக்காரன் டீட்டு கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். தலைவரே, அதை நாங்களே பார்த்தோமே. இவன் அந்த மேகியில் சுவையாக்குற மாத்திரையை கலக்கிறத நாங்களே பார்த்தோம். அதனால தான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. தலைவர் ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ உன்னால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்புறம் நீ இந்த கடாயை திருடும் போதும் நாங்க உன்னை பிடிச்சிட்டோம். பேராசையால நீ முட்டாளாயிட்டியா? கிராம மக்களோட ஆரோக்கியத்துக்கே நீ கேடு விளைவிச்சிருக்க. இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நீ செத்து போனதுக்கு அப்புறம் ₹1 காசை கூட உன்னால எடுத்துட்டு போக முடியாது. அப்புறம் எதுக்காக இவ்வளோ பேராசை? உன்னையும் உன்னோட வேலைக்காரனையும் இப்பவே இந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புறேன். போயிடு. அப்புறம் எப்பவுமே உன்னோட முகத்தை காட்டாத. தலைவரும் கிராமத்து ஜனங்களும் நீத்து ஜமீன்தார் அம்மா அப்புறம் அவங்களுடைய எடுபடிய டீட்டுவை கிராமத்தை விட்டே வெளியேற்றிட்டாங்க. அப்புறம் அனில் குல்தீப்போட ஓரியோ பக்கோடா கிராமம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு. சுபமும் ரவியும் அண்ணன் தம்பிங்க. அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் அவங்க வீட்டை பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க. பாதி பங்குல பெரியண்ணன் ரவி தன்னோட மனைவி கூட இருந்தாரு. அப்புறம் பாதி பங்குல சுபம் தன்னோட மனைவி சாதனா கூட இருந்தாரு. வீட்டை எப்படி அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி கடையையும் அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. கடைக்கு நடுவுல பெரிய சுவரை ஒண்ணு கட்டி விட்டுட்டாங்க. அந்த பாதி கடையில ரவி இஸ்திரி கடை போட்டிருந்தாரு. அப்புறம் பாதி கடையில சுபமும் சாதனாவும் ஒரு தாபா நடத்திட்டு இருந்தாங்க. என்னம்மா தம்பி பொண்டாட்டி வந்துட்டியா? நான் உனக்காக தான்மா காத்துட்டு இருந்தேன். இதோ நான் இப்பவே உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. சுபம் ரவி அண்ணன் தம்பிங்க 2 பேரோட மனசுலயும் எந்த மனதாபமும் இல்ல. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா ஒண்ணா இருந்தாங்க. அண்ணா, நாளைக்கு வீட்டுல சிக்கன் செய்ய போறோண்ணே, சாப்பிட வந்துடுங்க. உன் அன்னைக்கு தெரியாம எப்படியாவது மறைஞ்சு வந்துடுறேன். ஐயோ அத்தா, உங்களுக்கும் அக்காவுக்கும் நான் சேர்த்தே சிக்கன் பண்றேன். ஐயோ வேண்டாமா, அந்த மாதிரிலாம் செஞ்சிடாத. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அவ என்ன உன் கையால செஞ்சதை எதையும் சாப்பிட விட மாட்டா, அவளும் சாப்பிட மாட்டா. இப்போ எப்படி போயிட்டு இருக்கோ அதுவே நல்லதுமா. இப்போதைக்கு நான் அவளுக்கு தெரியாம உன் கையால செஞ்ச சுவையான சாப்பாட்டையாவது சாப்பிட முடியுது. அப்படின்னா சரி. சாதனா ரவிக்கு டீ கொடுத்தா. அப்புறம் தாபாவோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா, 2 டீ, ஒரு முட்டை பொடி மாஸ் கொடுங்க. சரி தம்பி. சாதனா கிச்சனை பார்த்துப்பா. அப்புறம் சுபம் கஸ்டமர்ஸை பார்த்துப்பாரு. 2 பேரும் பகிர்ந்து வேலையை பார்ப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தாபா நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்புறம் சாயந்தர நேரத்துல சாதனா எல்லாருக்காகவும் டிஃபன் செய்வா. வாங்கத்தான், உங்களுக்காக ஸ்பெஷலா நான் முட்டை குழம்பு வச்சிருக்கேன். இதோ வந்துட்டமா. சாதனா ரவி சுபம் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா. உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக எல்லா குடும்பத்திலயும் கிடைக்கணும். நீ என் தம்பி சுபம்க்கு எவ்வளவு உதவியா இருக்க, அதே மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை காயத்ரியும் இதே மாதிரி எனக்கு உதவி செஞ்சான்னா பரவாயில்ல, விடுங்கண்ணே. அதான் சொல்லுவாங்களே, முத்து மாலையில எல்லா முத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்னு, அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்படி மாறி இருக்கிறதும் நல்லதுதான்.
காயத்ரிக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடுறது சத்தம் போடுறது இதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட சண்டை போட்டு பாக பிரிவினை பண்ணியாச்சு. இப்ப நீ தனியா போயிட்ட. ஆனா அவ என் கூட சண்டை போடுறா. என்னுடைய வேதனை எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். சரி, அதை விடு. ஆனா உங்க 2 பேரையும் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த கடவுள் உங்க 2 பேருக்கும் நிறைய வெற்றிகளை கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க அத்தா. அண்ணே, நாளைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வர மறந்துடாதீங்க. அத நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன்பா. சாதனா கையால செய்யற அந்த சுவையான சிக்கனை எப்படி நான் விடுவேன்? மறுநாள் மத்தியானம் தன்னோட மனைவிக்கு தெரியாம மறைஞ்சு ரவி சுபமோட வீட்டுக்கு வந்தாரு. அம்மா சாதனா, சாதனா, சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வைமா. காயத்ரிக்கு போய் சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்தேம்மா. இதை எடுத்து வைக்கிறேன் அத்தா. சாதனா 3 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சா. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. இதே போலதான் எப்பவுமே அவங்க 3 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாள் சுபம் பொருள் வாங்குறதுக்காக நகரத்துக்கு போனாரு. அண்ணே, நான் நகரத்துக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அப்படியே கொஞ்சம் சாதனாவை பார்த்துக்கங்கண்ணே. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாப்பா? இரு, 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டுனா நேரா அங்க போயிடுறேன். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைண்ணே. சாதனா தனியாலாம் எல்லா வேலையும் கவனிச்சுக்குவா. எனக்கு எல்லாம் தெரியும்பா. ஆனா நானும் அவளுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீ போப்பா, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அண்ணே. சுபம் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. அப்புறம் ரவி தன்னோட கடையை விட்டுட்டு தாபாவில் வேலை செய்யறதுக்காக போனாரு. ரவி கஸ்டமர்ஸோட பிளேட்டை எடுக்க ஆரம்பிச்சாரு. ஐயோ அத்தா, கீழே வைங்க, நான் இந்த வேலையை பார்க்கறேன். நீ இப்போ என்ன பண்றியோ அதை போய் பண்ணுமா. நான் தான் இருக்கேன்ல, கொஞ்சம் வேலையை நானும் செய்யறேம்மா. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு நானும் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன். அதுவும் சரிதான். தாபேக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் சாதனா எப்பவும் போல கிச்சன் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் ரவி கஸ்டமர்ஸை கவனிச்சுக்கிட்டாரு. எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு கேஸ் முடிஞ்சு போச்சு. அச்சச்சோ, இப்போன்னு போயா கேஸ் முடியணும்? என்னம்மா ஆச்சு சாதனா? அத்தா, கேஸ் முடிஞ்சு போச்சு. கஸ்டமர் வேற ஆம்லேட் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? இப்போ கஸ்டமர்ஸை திரும்பி அனுப்ப வேண்டியதா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ ஒரு வேலை பண்ணு. ஆம்லெட் செய்யறதுக்காக முட்டைய மிக்ஸ் பண்ணு. மற்ற வேலையை நீ என்கிட்ட விட்டுடு. சாதனா கிளாஸ்ல முட்டையை உடைச்சு ஊத்தினா. அப்புறம் அதுல உப்பு, மசாலா, அப்புறம் மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. ரவி தன்னோட கடையில இருந்து ஒரு புது அயன் பாக்ஸை எடுத்துட்டு வந்தாரு. இந்த அயன் பாக்ஸை வச்சு என்ன பண்ண போறீங்க? நீ அந்த கரண்ட் அடுப்பை பார்த்துருக்கிற இல்லம்மா, அது எப்படியோ அதே மாதிரி தான் இந்த அயன் பாக்ஸ். நீ ஆம்லெட்டை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இல்லையா, அதை இந்த இஸ்திரி பொட்டி மேல போடு. இதுல ஆம்லேட் பண்ண முடியுமா? முயற்சி பண்ணி தான் பாப்போமே. ரவி இஸ்திரி போட்டி வயரை போர்ட்ல போட்டாரு. அந்த இஸ்திரி பாக்ஸ் சூடானதும் அப்பதான் சாதனா இஸ்திரியோட சூடான பகுதியில அந்த முட்டை மிக்ஸ போட்டா. அப்புறம் அது ஆம்லெட்டா ரெடி ஆச்சு. பாத்தியா? சரியா 2 நிமிஷத்துல ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. சாதனா ஆம்லெட்டை எடுத்து பிளேட்ல வச்சா. அப்புறம் அதை கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுத்தா. அட, இது என்ன ஆம்லெட்டுங்க? அதுவும் முக்கோண வடிவத்தில் இருக்கு. இது புதுசுங்கண்ணா, சாப்பிட்டு பாருங்க. அந்த கஸ்டமர் அந்த ஆம்லெட்டை சாப்பிட்டாரு. அவருக்கு அது ரொம்ப சுவையா தெரிஞ்சது. இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்குமா? அப்புறம் இதோட வடிவமும் புதுசா இருக்கு. அதை பார்த்துட்டு மற்ற கஸ்டமர்களும் அதே முக்கோண வடிவ ஆம்லெட்டை ஆர்டர் பண்ணாங்க. எனக்கும் அதே மாதிரி முக்கோண ஆம்லேட் வேணும். எனக்கும் கொடுங்க. சாதனா இஸ்திரி பொட்டியில் முக்கோண வடிவத்தில் ஆம்லெட் போட்டா. அப்புறம் கஸ்டமர்ஸ் ரொம்ப ஆசையாக அதை சாப்பிட்டாங்க. சில மணி நேரத்தில் சுபம் பொருட்களை வாங்கிக்கிட்டு வந்தாரு. அங்கே தாபாவில் இருந்த கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. அட, இது என்ன இவ்வளவு கூட்டம்? இந்த கூட்டம் அத்தானோட இஸ்திரி ஆம்லெட்காக வெயிட் பண்ணுது. என்ன இஸ்திரி ஆம்லெட்டா? ரவி சுபம் கிட்ட இஸ்திரி ஆம்லெட்டை பற்றின கதையை சொன்னாரு. அங்க கொஞ்சம் பாருப்பா, முக்கோண வடிவத்துல இருக்கிற ஆம்லெட்டை சாப்பிடறதுக்கு கூட்டம் எப்படி அலமோதுதுன்னு. அடேங்கப்பா, அண்ணா நீங்க பெரிய ஆளுண்ணே. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து கஸ்டமர்ஸ்க்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்க. முக்கோண வடிவ ஆம்லெட் தாபா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சாதனாவும் சுபமும் சோஷியல் வீடியோவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டாங்க. ஒரு நாள் ரவி அவரோட வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு.
நீங்க சாதனா சுபமோட முன்னேற்றத்தை பத்தி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது மட்டும் இல்ல, நான் கண்ணால பார்த்தேன். அவங்களோட தாபாவுல அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருக்கு. சில நேரங்கள்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை நமக்கு பாகப்பிரிவினை ஏற்படாம இருந்திருந்தா நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சம்பாரிச்சிருப்போம். சுபம் மாதிரியே எங்கிட்டயும் நிறைய பணம் இருந்திருக்கும். எங்க இத பத்தி நாம சுபம் கிட்ட ஒரு வாட்டி பேசி பாப்போமா? என்ன பேச சொல்ற? நீங்க சொல்லுங்க, மறுபடியும் 2 கடையும் ஒன்னா சேர்த்து பெரிய தாபாவா ஓபன் பண்ணலான்னு. ஒருவேளை நீ மறுபடியும் சண்டை போட்டினா? என்னென்ன பைத்தியம் நினைச்சீங்களா வரலட்சுமிய வேணான்னு சொல்றதுக்கு? அப்ப சரி. ரவியோட மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். ஆரம்பத்துல இருந்தே அவரோட விருப்பமும் இதுதானே. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 கடையும் ஒண்ணா ஆயிடுச்சு. அப்புறம் தாபா பெருசாயிடுச்சு. சுபம், ரவி, சாதனா 3 பேரும் சேர்ந்து தாபாவை நடத்தினாங்க. இஸ்திரி பொட்டி ஆம்லேட்னால அவங்களோட வியாபாரம் மட்டும் அதிகமாகல, அவங்களோட செதறி போன குடும்பமும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துடுச்சு.